அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் இன்றைக்கு இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி நாம் அவசியம் செய்து முடித்து கொள்ள வேண்டிய ஒரு மகத்தான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த அமலை எல்லாருமே செய்யுங்க. நிறைய நற்பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, இரவில் நீங்கள் ஓதிட்டு உங்களோட ஹாஜத்துக்களை கேட்டிங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் பொழுது விடிந்த உடனேயே இதற்கான நற்செய்திகளை நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் இரவோடு இரவாக உங்களோட சோதனைகள், கஷ்டங்கள், வலிகள், கண்ணீர்கள் எல்லாமே உங்களுக்கு முடிந்துடும். விடியக்கூடிய ஒரு நாளானது உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தின் ஆரம்ப நாளாக இருக்கும். உங்களோட வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். யாரெல்லாம் எனது வாழ்க்கையில் திருப்பங்கள் வந்துடாதா, என்னோட வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றமாவது வந்துடாதா, இந்த கடன்கள் நீங்கிறாதா, இந்த நோய்கள் நீங்கிறாதா, இந்த மனவலிகள் நீங்கிறாதா, இந்த கண்ணீர் நீங்கிறாதா, என்னுடைய வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்கள் நடந்துராதா, என்னுடைய இந்த சந்தோஷமான விஷயம் என்கிட்ட கிடைச்சிராதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ, கண்டிப்பாக இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு அமலை முடிச்சுட்டு தூங்குங்க. அது என்ன அமல் அப்படின்னா, ஒரு ரஹ்மத்தான ஒரு செலவாத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா செலவாத் இல்லாமல் ஜுமாவுடைய தினத்தை நம்ம நிறைவு செய்யவே முடியாது. இன்றைக்கு நம்ம நிறைய அமல்கள் பார்த்தோம், ஆனால் செலவாத் இல்லாமல் நிறைவு பெறாது இல்லையா? அதனால தான் நான் உங்களுக்காக ஒரு ரஹ்மத்தான செலவாத்தை கொண்டு வந்திருக்கேன். அந்த செலவாத் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? அல்லாஹும்ம சல்லி வசல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் இல்லதி ஜாஅனா பில் ஹக்கில் முபீன் வாரிசல்நாஹு ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வே எங்களுக்கு தெளிவான சத்தியத்தை கொண்டு வந்தவரும் உலகங்களுக்கு ரஹ்மத்தாக அருளாக நீ அனுப்பியவருமான எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவரின் மீதும் சலாமையும் சாந்தியையும் பொழிவாயாக. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு செலவாத்தா இருக்குது பாருங்கள். இந்த செலவாத்தை இன்றைய தினம் வெறும் 10 முறை நீங்கள் உச்சரிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த செலவாத்தின் பரக்கத் கொண்டு அல்லாஹ் உங்களுடைய ஹாஜத்துக்களை கபூலாக்கி தருவான். உங்களுக்கு பெரிய தேவைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தினமும் இரவு 100 முறை ஓதுங்க. 10 நாள் தொடர்ந்து இந்த செலவாத்தை 1000 முறை ஓதி முடிங்க. கண்டிப்பாக இந்த 10 நாள் முடியறதுக்கு முன்பாகவே உங்களுடைய ஹாஜத்துக்களை அல்லாஹ்தாலா நிச்சயம் நிறைவு செய்து தருவான். 2 விதமான வஜீஃபா, உங்களுக்கு எந்த வஜீஃபா செய்ய முடியுமோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். சின்ன தேவை அப்படின்னா 10 முறை இன்றைக்கு மட்டும் ஓதுங்க. பெரிய தேவைன்னா 10 நாள் தொடர்ந்து 100 முறை ஓதுங்க. கண்டிப்பாக அல்லாஹ்தாலா இதன் பரக்கத் கொண்டு உங்களுடைய நடக்காத காரியத்தையும் நடத்தி தருவான். மேலும் இதுபோல செலவாத்துக்களின் தொகுப்பு வேணும் உங்களுக்கு, அதோட சிறப்புகளோடு உங்களுக்கு வேணும், அரபி தமிழ் தர்ஜுமாவோடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபை இப்போவே நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் 52 விதமான செலவாத்துக்கள் இருக்குது பலனோட. மேலும் கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படிங்கிறவங்களும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட முடி உதிர்தலை நிறுத்தி முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய பாரம்பரியமான மூலிகைகள் நம்மக்கிட்ட இருக்குது. இதை ஒரு பேக்கெட்டில் தருவோம், நீங்கள் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி வீட்டிலையே நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. தொடர்ந்து 6 மாதம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நீங்கி முடி நல்ல திக்காக அடர்த்தியாக கருமையாக வளரும். இன்னும் பாரம்பரியமான முறையில் நம்மக்கிட்ட மூலிகை சீயக்காய் தூளும் இருக்குது. இதை நீங்கள் ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம், ஹேர் வாஷாகவும் யூஸ் பண்ணலாம். தொடர்ந்து இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டுமல்ல, நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய மில்லட் மிக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு நோய் இருக்க தான் செய்யுது. அது என்ன காரணம் அப்படின்னா, சத்தான உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது கிடையாது, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை. அதனால தான் கண்டிப்பாக மில்லட்டை நம்ம நிச்சயம் 3 வேளையில் ஏதாவது ஒரு வேளையாவது உணவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நோய் எதிர்ப்பு சக்தி கண்டிப்பாக கிடைக்கும். நோய்களுக்கான தீர்வும் இந்த சிறுதானியங்களை நமக்கு கிடைச்சிரும். இந்த மிக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டுமல்ல, உடனடியாக என்னோடய முகம் ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப க்ளோயிங்காக இருக்கணும்
ஆனால் கெமிக்கல் எதுவுமே இருக்கக்கூடாது. எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இன்ஸ்டாக்ளோ ரோஜாப்பூ ஃபேஸ் பேக் இருக்குது. இந்த ரோஜாப்பூ ஃபேஸ் பேக்கில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அப்படின்னா மொத்தம் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான். முதல்ல ரோஜாப்பூ தான் மெயினு. அடுத்தது சந்தனம், ஒரிஜினல் சந்தன பட்டையை தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். 3வது ஜாதிக்காய். இந்த 3ம் சேர்ந்து உங்களோட முகத்தில் மேஜிக்கை ஏற்படுத்தும். கண்டிப்பாக ஒரு டைம் யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக அடுத்தடுத்து யூஸ் பண்ணுவீங்க. இந்த ப்ராடக்ட் வேணும்னாலும் சரி, அல்லது நாள்பட்ட மங்கு, கருமை, கருவளையம் இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட மூலிகை நலங்கு மாவு இருக்குது. இதுவும் பியூர், எல்லா தரப்பு மக்களுமே யூஸ் பண்ணலாம். இந்த 2 ப்ராடக்ட்டும் வேணும் அப்படின்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.